புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழகம் முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் நிலையை அறிந்து வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நடைபெற்ற மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பல்வேறு கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளை வாக்காளர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தினம் தானே தினம் தானே நானே 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 தினம் தானே நானே நானே நம்ம சாலே மால மேலே நான் மதுரைக்கு போறேன் வள்ளி மேலே ஜனநாயக திருவிழாவின் ஹீரோக்களான வாக்காளர்களை தேடி தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மக்களோடு பயணிக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. அந்த வகையில இன்னைக்கு தமிழகத்தோட முக்கியமான தொழில் நகரமான திருப்பூருக்கு வந்திருக்கிறோம். திருப்பூர்ல மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, மக்கள் மனசுல என்ன இருக்கு, கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத விரிவா பேச போறோம். வணக்கம் எல்லாருக்கும். வெளிமாநிலத்துடைய தொழிலாளர் வருகையினால் இங்க இருக்கக்கூடிய தமிழருடைய வாழ்வு உரிமைகள், வேலை வாய்ப்பு உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன. அதை கட்டுப்படுத்த வேண்டும். தொழில் நகரத்துல மதுக்கடை சாயந்தரம் வேலை செஞ்சுட்டு எல்லாரும் மதுவை குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. வீட்டுக்கு போக முடியல, அவங்களுக்கு முறையான வருமானம் அவங்க வீட்டுக்கு சேர மாட்டேங்குது, அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது. எங்களோட கோரிக்கை என்னன்னா, நீங்க மதுக்கடையை கொண்டு நகரத்துக்கு வெளிப்படுத்த வைங்க. வேணுங்கிறவங்க குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடட்டும். மையப்பகுதியில் வைக்கக்கூடியதுனால எல்லா தொழிலாளர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதை மாத்தணும். தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சை அப்படிங்கிறோம். தஞ்சை நெற்களஞ்சியத்துக்கு தாராபுரத்தில் இருந்துதான் அத்தனை நெல் விதைகளும் அனுப்பப்படுகிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் போகுது. அப்பேற்பட்ட சிப்காட் திட்டத்தை இங்க கொண்டு வந்தா இங்க இருக்கிற 6 அமராவதி 1 கிலோமீட்டர்ல தான் இருக்குது. அது நாசமா போயிரு. அப்புறம் எப்படி நெல் விளை வைக்கிறது? அது சுத்தமா இருக்குமா? நம்ம அந்த அரிசி சாப்பிட முடியுமா? சிப்காட் திட்டம்ங்கிறது என்ன? நம்மளுடைய அதை இருக்கிறதுல மோசமான திட்டத்தை கொண்டு வந்து இங்க வர்றது. திருப்பூருடைய சேகரமாகிற அத்தனை மாநகர குப்பைகளையும் முதலிபாளையங்கிற ஊர்ல பாறைக்குழி, காலாவதியான பாறைக்குழி கொண்டு விட்டுறாங்க. பாத்தீங்கன்னா எல்லா ராஜா வாய்க்கால், அத்தனை ராஜா வாய்க்கால். இங்க ஒரு ராஜா வாய்க்கால் இல்ல, அமராவதி ராஜா வாய்க்கால் மட்டும் கிடையாது. நொய்யில் இருக்கிற அத்தனை ராஜா வாய்க்காலுமே இந்த பூரா பிளாஸ்டிக் தான், சாக்கடை தண்ணி தான். அதைத்தான் விவசாயிகள் விரும்பி இன்னைக்கு பம்ப் போட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க எல்லாம் நொய்யில் இன்னைக்கு எல்லாம் சாக்கடை தண்ணி தான் நாங்க குடிச்சிட்டு இருக்கிறோம். சாக்கடை தண்ணி தான் நீர்ப்பாசனத்தை பயன்படுத்திட்டு இருக்கோம். அவ்வளவு ஒரு மோசமான தர்ம சங்கடமான நிலைமை. தாராபுரம் வட்டம் மணக்கடவு கிராமம் பச்சாவளத்திலிருந்து நாங்க வந்திருக்கிறோம். எங்க ஊரை சுத்தி கிரசரு, எங்க ஊரை சுத்தி குவாரிகள். மழை இருந்தது. அந்த மழை பூரா 100 அடி இல்ல 200 அடி இல்ல 300 அடி கீழே பறிச்சு அங்க வாழவே முடியல. வாழவே தகுதி இல்லாத ஊரா இருக்குது. இனிமேல் அங்க கல்லே உடைக்க கூடாது. அதுக்காக இனி வரும் சட்டமன்ற உறுப்பினர் அதை நிறுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காய்கறிகள் பதப்படுத்தப்படும் கிடங்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. இப்ப வரும் கட்டித்தரவே இல்ல. இந்த விவசாயிகள் கஷ்டப்பட்டு காய்கறி எல்லாம் கொண்டு வந்துட்டு இப்ப நீங்க போய் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த காய்கறி விற்கவும் முடியாம, வீட்டுக்கு கொண்டு போக முடியாம நடு ரோட்ல கொட்டிட்டு போறாங்க. அதனால கண்டிப்பா தாராபுரம் நகரத்துல ஒரு காய்கறி பதப்படுத்தும் கிடங்கு கண்டிப்பா அமைச்சு தரணுங்க. எங்களுடைய கோரிக்கை. தாராபுரம் வட்டம் புதுப்பை கிராமத்திலிருந்து வர்றாங்க. நகராட்சி மாநகராட்சியில் நாங்க ஆடு வளர்த்த முடியல, கோழி வளர்த்த முடியல, குஞ்சு வளர்த்த முடியல. மெயினா நாய். இந்த நாய் பிரச்சனைக்கு யாருமே தீர்வு சொல்லுவாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. அதாவது எல்லா பக்கமும் போராடிட்டோம், எல்லாத்தையும் வச்சுட்டோம். யாருமே இத பத்தி தடுப்பூசி போடுதுன்னு சொல்றாங்க, நாயை கட்டுப்படுத்த சொல்றாங்க. கோனோ கார்பஸ்ன்னு ஒரு மரம் இருக்கு. அத பாருங்க, கோனோ கார்பஸ் மிக ஆபத்தான மரம். இங்க தாராபுரத்துல தேசிய நெடுஞ்சாலையில வரிசையா நட்டு வச்சிருக்காங்க. தினந்தோறும் அதை நம்ம கடந்துட்டு தான் போயிட்டு இருக்கிறோம்.
அது பல்வேறு பிரச்சனைய இப்ப இல்ல ஸ்லோ பாய்சன் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடியது. கோனாகார்பஸ் தம்பி பேசினார்ல, யாருக்குமே தெரியாது. அது உங்களுக்கு எப்படின்னா தண்ணியே இல்லைனாலும் பார்த்தா பச்சை பசையன்னு இருக்கும். சீமக்கரை வேளா மரம் மாதிரிங்க அடிவேர்ல அது புடிச்சிரும். நீங்க ஆகாயத்திலிருந்து பார்த்தா தாராவரம் பச்சை பசையேன்னு இருக்குன்னு, அது ஃபுல்லா இப்ப கோனாகார்பஸ். இது எப்படின்னாங்கன்னா, நீங்க இப்ப டூ வீலர்ல பயணிச்சு போனீங்கன்னா அதுக்கு மகரந்த சேர்க்கை நடக்காது. அந்த மகரந்த தூள் உள்ள சுவாசிக்கிறப்போ உங்களுக்கு புற்றுநோய் வருவதற்கும் கூட இருக்கு. இந்திய அரசு தடை செய்யப்பட்ட மரம் இங்க 5 ஆண்டு ஆச்சு. இப்ப இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் வச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அவங்களோட கோரிக்கைகள் ஒன்னொன்னும் நியாயமான கோரிக்கைகளாவே தெரியுது. வருங்காலங்கள்ல அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்புவோம். மீண்டும் மற்றொரு மாவட்டத்தில் சந்திப்போம். இது மக்களுடன் புதிய தலைமுறை.